அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு நாடாளுமன்றத்தில் பெரிய விவாதங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு இருந்த ஒரே முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில மொழிகளில் உயர்நீதிமன்ற நடைமுறைகள் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்த ஒரு லோக்சபா உறுப்பினர் கேள்வி கேட்டதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நமக்கு அந்த சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் பதில் அளிச்சிருக்கார். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் அரசமைப்பு சட்டத்தின் 348 பிரிவு 1 விதியின்படி உச்சநீதிமன்றம் மற்றும் அனைத்து உயர் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஆர்டிகல் 341A. சரிங்களா? ஆர்டிகல் 341A படி என்ன சொல்றாங்க, நமக்கு இங்கிலீஷ் தான் அந்த கோர்ட் லாங்குவேஜா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 348(2), ஓகேவா, அதாவது 348 பிரிவு 2 படி மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று ஹிந்தி மொழி அல்லது சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் பயன்பாட்டில் உள்ள மொழி மூலம் நீதிமன்ற நடைமுறைகளை மேற்கொள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆங்கில மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 348(1A) அப்படிங்கிறது சொல்லுது. ஆர்டிகல் 348(2) நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஸ்டேட் கவர்னர் அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி நமக்கு மாநில மொழிகளை நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை ஒட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1965 பார்த்தோம்னா நமக்கு ஒரு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடக்குது. அதற்கு முன்னாடியே பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டோட செக்ஷன் 7 படி என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் உத்தரவுகளோ தீர்ப்புகளோ வந்தாலுமே அதை நம்ம மொழிபெயர்த்து கொடுக்கணும், இல்லை ரீஜனல் லாங்குவேஜில் இருந்துச்சுன்னா அதை மொழிபெயர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் மாநில மொழிகளை இப்போ தமிழ் மொழியை நம்மளுடைய நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எப்பயுமே மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் இல்லை மதுரை கிளையிலாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ் தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப இதை முன்னாடியே மாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நினைச்சிருக்காங்க, பல்வேறு மாநில அரசாங்கங்கள் நினைத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதிரியான ப்ரொபோசல்ஸை அனுப்புறப்ப மத்திய கேபினெட் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1965 மே 21 பார்த்தோம்னா ஒரு உயர் நீதிமன்றத்தில் மாநில மொழிகளை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்றப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையும் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளின் பரிந்துரையின்படி, ஓகேங்களா, நமக்கு ஒரு சில மாநிலங்கள்ல அந்த மாநில மொழிகள் அப்படிங்கிறது நமக்கு நீதிமன்ற வழக்காடு மொழியாக வந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1969 உத்தரப்பிரதேசம், 1972 பீகார்ல இந்த மாதிரி நமக்கு தருணங்களும் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இந்த 2 மாநிலங்களுக்கு கொடுத்தது பிறகு பார்த்தோம்னா நமக்கு குஜராத், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாருமே இந்த கோரிக்கையை வச்சுட்டே இருந்தாங்க. அந்த கோரிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2012 அந்த ஒரு கோரிக்கைகளை ஏற்க முடியாது, தமிழ் மொழியோ குஜராத்தி மொழியோ அந்தந்த மாநிலங்கள்ல நீதிமன்ற வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் கேட்டிருப்பாங்க. ஆனா அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுதான் நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 348(1A) படி இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 348(2) படி என்ன சொல்றாங்க? மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கிட்டார் அப்படின்னா நீதிமன்ற வழக்காடு மொழியாக மாநில மொழியை நம்மளால கொண்டு வர முடியும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா மத்திய கேபினெட் உள்ள என்ன சொல்றாங்க? உச்சநீதிமன்றத்துக்கிட்டையும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது அரசியலமைப்பிலேயே சொல்லப்படாத 2 ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்ப இந்த ப்ரொசீஜரை நாங்க எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா மாநில அரசாங்கங்களுடைய ஒரு கேள்வியாக இருந்துட்டே வருது. ஸோ அதை சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு விவாதத்தில் அதனுடைய வரலாறு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது நமக்கு முக்கியமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்தி இது. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் பார்த்துக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.